வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட ஜீரோ ஈக்குவேட்டார் லைனில் நடக்கும் 3 வகையான வாட்டர் ரொட்டேஷனுக்கு ஆன்சர்னு சொல்லக்கூடிய அல்லது நம்பக்கூடிய கொரியாலிஸ் எஃபெக்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நேரடியாக வாட்டர் ரொட்டேஷனுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்காம எதுக்காக இந்த கொரியாலிஸ் எஃபெக்டை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த வாட்டர் ரொட்டேஷனை எல்லா மக்களும் நம்புறது இல்லை. உதாரணத்துக்காக லாஸ்ட் வீடியோ கமெண்டில் இருந்தே நாம் ஆதாரத்தை எடுத்துக்கலாம், பாருங்கள். சிலர் இதுக்கு கொரியாலிஸ் எஃபெக்ட் தான் காரணம்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் கொரியாலிஸ் எஃபெக்ட் பெரிய அளவிலான மாஸில் மட்டும் நடக்கக்கூடியது, அதனால் சிறிய அளவிலான மாஸில் நடக்கும் இந்த வாட்டர் ரொட்டேஷன் ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களே அதை டெலீட் பண்ணிட்டாங்க. அதுவும் அவங்க பிசிக்ஸ் ப்ரொஃபஸர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவங்க சொன்னது உண்மைதான். கொரியாலிஸ் எஃபெக்ட் பெரிய அளவிலான மாஸில் நடக்கக்கூடியது தான். அதுவும் வானத்தில் பறக்கும் பொருளின் மீது தான் கொரியாலிஸ் எஃபெக்ட் செயல்படும். இப்படி தரையில் இருக்கும் தண்ணீரின் மீது, அதுவும் சிறிய அளவிலான மாசின் மீது கொரியாலிஸ் எஃபெக்ட் செயல்படாது. ஆனால் நாம் லாஸ்ட் வீடியோவில் தண்ணீரின் இந்த செயலுக்கு கொரியாலிஸ் எஃபெக்ட் தான் காரணம்னு சொல்லவே இல்லை. தம்ப்நெயிலில் பார்த்ததும் இது ஃபேக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா தண்ணீரின் இந்த செயல்பாட்டுக்கு இதுவரை யாருக்குமே ஆன்சர் தெரியலை. அதனால் மக்கள் மேலே எந்த தவறும் இல்லை. இதுக்கு காரணம் சிலர் கொரியாலிஸ் எஃபெக்ட் மூலமாக தான் சிறிய அளவிலான தண்ணீர் இப்படி செயல்படுதுன்னு அனிமேஷனை இந்த மாதிரி உருவாக்கி மக்களுக்கு சொல்கிறது. அதுவும் தண்ணீரின் ரியல் ரொட்டேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுற மாதிரி சொல்லுவாங்க. அதுலேயும் முக்கியமான ஒன்று என்னென்னா, ஜீரோ ஈக்குவேட்டார் லைனில் நடக்கும் வாட்டரின் நான் ரொட்டேஷனுக்கு எந்த விளக்கமும் அவங்க அனிமேஷனில் இருக்காது. இப்படிலாம் மக்களிடத்தில் சொல்லும்போது மக்களுக்கு குழப்பம் ஏற்பட தான் செய்யும். அதனால் நாம் இந்த வீடியோவில் கொரியாலிஸ் எஃபெக்ட்னா என்ன, இதுக்கும் வாட்டர் ரொட்டேஷனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வரும் வீடியோக்களில் இதுக்கான உண்மை ஆன்சரை முதலாக நம்ம சேனலில் அறிவியல் விளக்கத்தோடு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொரியாலிஸ் எஃபெக்ட்டுங்கிறது பூமியின் சுழற்சியால் பூமியின் மேல்பரப்பில் ஏற்படும் சில விளைவுகளை தான் கொரியாலிஸ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. கொரியாலிஸுங்கிறது ஃபோர்ஸ் கிடையாது, இது ஒரு ஆக்டிவிட்டி. இதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. ஏன்னா கொரியாலிஸுங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, ஆனால் வாட்டர் ரொட்டேஷனுக்கு காரணம் ஒரு ஃபோர்ஸ். இதில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு என்னென்னு. கொரியாலிஸுங்கிற நேம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த விளைவுகளை கண்டுபிடிச்சவருடைய நேம் காப்பர்ட் குஸ்டேவ் டி கொரியாலிஸ். அதனால தான் இந்த விளைவுக்கு கொரியாலிஸ் எஃபெக்ட்னு நேம். பூமி சுழலுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அதை நாம் ஃபீல் பண்ணுறதில்ல. ஆனாலும் பூமியின் சுழற்சி நம்மளை சுற்றி எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு பாருங்கள். கொரியாலிஸ் எஃபெக்டை கன் ஷூட்டிங், ஆர்ட்டிலரி ஷூட்டிங், பால் த்ரோ, ஃப்ளைட் மூவிங்னு பல எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நாம் கன் ஷூட்டிங், பால் த்ரோ எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஈஸியாக கொரியாலிஸ் எஃபெக்டை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கன் ஷூட்டிங் பண்ணும்போது கொரியாலிஸ் எஃபெக்ட் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கலாம். லாங் டிஸ்டன்ஸுக்கு கன் ஷூட்டிங் பண்ணுற ஒரு ஸ்னைப்பர் அவருடைய டார்கெட்டை துல்லியமாக குறி வச்சு ஷூட் பண்ணும்போது அவரால் டார்கெட்டை துல்லியமாக சுட முடியாது, டார்கெட் மிஸ் ஆயிரும். இந்த மாதிரி லைவ் ஷூட்டிங்லேயும் அவங்க என்ன சொல்கிறாங்க, டார்கெட் எப்படி மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா கொரியாலிஸ் எஃபெக்ட் எப்படி டார்கெட்டை சேஞ்ச் பண்ணுதுன்னு நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். Let's kind of just explain the Coriolis effect in layman's terms. The Coriolis effect is the effect that when the bullet leaves the barrel of the gun, it is actually leaving the surface of the earth. So as the bullet leaves the barrel of the gun, the earth is still rotating and the bullet is not rotating with the earth. So the earth will actually rotate out from underneath of the bullet while it is in flight. So as the earth rotates, it actually rotates from the west to the east. So what we're going to do to prove this Coriolis effect, கொரியாலிஸ் எஃபெக்ட் மூலமாக டார்கெட் எப்படி மிஸ் ஆகுதுன்னு நீங்கள் இப்போ லைவாக பார்த்தீங்க. அடுத்ததாக கொரியாலிஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி எப்படி டார்கெட்டை சரியாக ஷூட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா புல்லட் எந்த பாதையில் ட்ராவல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஒரே ஒரு புல்லட் தான், ஆனால் 3 டார்கெட்டை ஷூட் பண்ணணும். 3 டார்கெட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. 3 டார்கெட்டும் ஒரே லைன்ல இல்லை. டார்கெட் 1, 2, 3 எப்படி ஷூட் பண்றாங்கன்னு பாருங்க. ஒரே புல்லட் தான் 3 டார்கெட்டையும் ஷூட் பண்ணிட்டாங்க. இதுதான் புல்லட் போன பாதை. எப்படி போயிருக்குதுன்னு பாருங்க. பூமியின் சுழற்சிக்கும் புல்லட் டிராவல் ஆகும் பாதைக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பூமி மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுத்திட்டு இருக்குது. பூமி முழுசா ஒரு நேரம் சுற்றி வர 24 மணி நேரம் ஆகும். பூமியை சுற்றி இருக்கும் இந்த 0 ஈக்குவேட்டர் லைனின் சுற்றளவு தான் பூமியின் அதிகபட்ச சுற்றளவு. பூமியின் சுற்றளவு 24,901 மைல்ஸ். உதாரணத்துக்காக நாம் 24,000 மைல்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ பூமியின் நடுக்கோட்டில் சுழலும் வேகம் மணிக்கு 1000 மைல்ஸ் பெர் ஹவர்னு இருக்கும். பூமி முழுவதும் இந்த மாதிரி சுழலும் வேகம் ஒரே அளவில் இருக்குமானா இருக்காது. எப்போதுமே இன்னர் சர்க்கிளும் அவுட்டர் சர்க்கிளும் ஒரே நேரத்தில் ரொட்டேட் ஆகும்போது அவுட்டர் சர்க்கிளின் வேகம் அதிகமாகவும் இன்னர் சர்க்கிளின் வேகம் குறைவாகவும் இருக்கும். இதுதான் அடிப்படை அறிவியல். அதனால் பூமியின் இந்த நடுக்கோட்டில் தான் அதிகபட்சமான சுழலும் வேகம் இருக்கும். இந்த 0 லேட்டிடியூட் லைனில் இருந்து பூமியின் சுழலும் மைய அச்சை நோக்கி இப்படி ஸ்ட்ரைக்டாக ஹரிசாண்டல் டைரக்ஷனை கன்சிடர் பண்ணும்போது எர்த்தின் ரொட்டேஷன் ஸ்பீட் குறையும். ஃபைனலாக பூமியின் மைய அச்சில் பூமி சுழலும் வேகம் 0வாக இருக்கும். அதே போல் எர்த்தின் சர்ஃபேஸில் மார்க் பண்ணியிருக்கும் ஒவ்வொரு ஹரிசாண்டல் லேட்டிடியூடு லைன்லையும் பூமியின் சுழலும் வேகம் சீரான அளவில் குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா நாம் இப்படி ஸ்ட்ரைக்டாக போனாலும் சரி அல்லது இப்படி சர்ஃபேஸை ஃபாலோ பண்ணி போனாலும் சரி பூமியின் மைய அச்சை நோக்கி தான் போவோம். அதனால் ஸ்பீடு வேரியேஷன் இருக்கும். இந்த ஸ்பீடு வேரியேஷன் நார்த் மற்றும் சவுத் ஹெமிஸ்பியரில் சேமாக இருக்கும். ஒவ்வொரு ஹரிசாண்டல் லேட்டிடியூடு லைனும் சர்ஃபேஸின் 0 லேட்டிடியூட் சர்க்கிள் லைனுக்கு இன்னர் சர்க்கிள் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். அதனால தான் ஒவ்வொரு லேட்டிடியூடு லைன்லையும் ஸ்பீடு வேரியேஷன் இருக்கும். ஃபைனலாக துருவத்தின் மையப்பகுதியில் பூமியின் சுழலும் வேகம் 0வாக இருக்கும். பூமியின் சுழலும் வேகத்தில் இருக்கும் இந்த வேறுபாடு தான் கோரியாலிஸ் எஃபெக்டை உருவாக்குது. எப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஒரு கன் ஷூட் பண்ணுற ஸ்னைப்பர்னு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த 0 லேட்டிடியூட் லைனில் இருக்கீங்க. இப்போ பூமி கூட சேர்ந்து நீங்களும் 1000 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடில் சுற்றிட்டு இருப்பீங்க. நாம் எல்லாருமே பூமி கூட சேர்ந்து சுற்றிட்டு தான் இருக்கோம்னு நமக்கு தெரியும். அடுத்ததாக உங்களுடைய எதிரி இந்த 20 டிகிரி லேட்டிடியூடு லைனில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன நடக்கும்? அவருடைய சுழலும் வேகம் நீங்கள் சுழலும் வேகத்தை விட குறைவாக இருக்கும். உதாரணத்துக்காக உங்களுடைய எதிரி 900 மைல்ஸ் பெர் ஹவர் வேகத்தில் பூமி கூட சேர்ந்து சுற்றிட்டு இருப்பாங்க. 2 பேருமே பூமியில் தான் இருக்காங்க. ஆனால் 2 பேரும் பூமி கூட சேர்ந்து நகரும் வேகம் வித்தியாசமான அளவில் இருக்குது. ஆனாலும் அவர் உங்களுக்கு நேர் எதிராக தான் இருப்பார். இதுக்கெல்லாம் காரணம் பூமி கோள வடிவத்தில் இருக்கிறது தான் காரணம். இப்போ நீங்கள் எதிரியை ஷூட் பண்ணும்போது ஷூட் பண்ணின புல்லட் இப்படி நார்த் டைரக்ஷனில் மட்டும் ஸ்ட்ரைக்டாக டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்காது. இப்படி பூமி சுற்றும் திசையில் கிழக்கு நோக்கி சைடுலையும் மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் புல்லட்டை ஷூட் பண்ணின பிறகு நீங்களும் டார்கெட்டை நோக்கி மூவ் ஆகும் புல்லட்டும்னு 3மே பூமி சுற்றும் சேம் டைரக்ஷனில் கிழக்கு நோக்கி மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் இங்கே நீங்களும் புல்லட்டும் ரைட் சைடில் பூமி கூட சேர்ந்து மூவ் ஆகும் வேகம் 1000 மைல்ஸ் பெர் ஹவர்னு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் 20 டிகிரி லேட்டிடியூடில் இருக்கும் உங்களுடைய டார்கெட் பூமியோட சேர்ந்து ரைட் சைடில் மூவ் ஆகும் வேகம் 900 மைல்ஸ் பெர் ஹவர்னு இருக்கும். புல்லட்டின் சைடு மூவிங் ஸ்பீட் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் சேஞ்ச் ஆகாது. ஸ்டார்டிங்கில் இருந்த அதே 1000 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடில் தான் இருக்கும். இதுக்கு காரணம் புல்லட்டின் மீது செயல்படும் முன்னோக்கிய விசை. அது மட்டும் இல்லை, புல்லட் பூமியின் சர்ஃபேஸில் டச் ஆகாமல் இருக்குது. அதனால் புல்லட் டார்கெட்டை நோக்கி போக போக பூமியின் சுழலும் வேகம் சர்ஃபேஸில் குறைஞ்சிட்டே இருக்கும். அதாவது 1000 மைல்ஸ் பெர் ஸ்பீடில் இருந்து 900 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடுக்கு குறையும். பூமியின் இந்த வேக மாற்றம் புல்லட்டின் சைடு மூவிங் ஸ்பீடில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே 1000 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடில் தான் இருக்கும். ஃபைனலாக டார்கெட் சைடில் மூவ் ஆகும் வேகம் 900 மைல்ஸ் பெர் ஹவராக இருக்குது. புல்லட்டின் சைடு மூவிங் ஸ்பீட் அதிகமாக இருக்குது. டார்கெட்டின் சைடு மூவிங் ஸ்பீட் குறைவாக இருக்குது. புல்லட் மற்றும் டார்கெட்டின் சைடு மூவிங் ஸ்பீடில் இருக்கும் இந்த வேறுபாடு காரணமாக புல்லட் டார்கெட்டுக்கு ரைட் சைடில் மிஸ் ஆகும். அதாவது கிழக்கு திசையில் மிஸ் ஆகும். இந்த ஆக்டிவிட்டி தான் கோரியாலிஸ் எஃபெக்ட். அடுத்ததாக உங்களுடைய எதிரி நார்த் சைடில் இருந்து சவுத் சைடு டைரக்ஷனின் ஈக்குவேட்டர் லைனில் இருக்கும் உங்களை ஷூட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஷூட் பண்ணின புல்லட் டார்கெட்டை நோக்கி வரும். இப்போ புல்லட் மற்றும் எதிரியின் கிழக்கு நோக்கிய சைடு மூவிங் ஸ்பீட் 900 மைல்ஸ் பெர் ஹவர்னு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் புல்லட்டுக்கு டார்கெட்டாக இருக்கிற உங்களுடைய சைடு மூவிங் ஸ்பீட் 1000 மைல்ஸ் பெர் ஹவர்னு இருக்கும். இந்த ப்ராசஸில் புல்லட் உங்களை நோக்கி வர எர்த்தின் சர்ஃபேஸ் ரொட்டேஷன் ஸ்பீட்
900 மைல்ஸ் பெர் ஹவரில் இருந்து 1000 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். ஆனால் புல்லட்டின் சைடு மூவிங் ஸ்பீட் ஸ்டார்டிங்கில் இருக்கும் அதே 900 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீடில் தான் இருக்கும். புல்லட்டின் சைடு மூவிங் ஸ்பீட் உங்களுடைய சைடு மூவிங் ஸ்பீடை விட குறைவாக இருக்கும். அதனால் புல்லட் உங்களுக்கு இடது பக்கம் அதாவது மேற்கு திசையில் மிஸ் ஆகும். இதுதான் கோரியாலிஸ் எஃபெக்ட். இந்த கோரியாலிஸ் எஃபெக்டை நீங்கள் டீப்பாக கவனித்து பார்க்கும்போது வானத்தில் பறக்கும் பொருளுக்கும் சர்ஃபேஸில் இருக்கும் பொருளுக்கும் இடையில ஒரு இயக்க வேறுபாடு உருவாகிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேறுபாடு தான் கோரியாலிஸ் எஃபெக்ட். அதனால தான் வீடியோவின் தொடக்கத்திலேயே சொன்னேன், கோரியாலிஸ் எஃபெக்ட்ங்கிறது ஃபோர்ஸ் இல்லை, இது ஒரு ஆக்டிவிட்டின்னு. சவுத் ஹெமிஸ்பியரில் நீங்கள் எந்த டைரக்ஷனில் ஷூட் பண்ணாலும் சரி, மிஸ் ஆகும் டார்கெட் இந்த 4 ஆரோவையும் ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். இந்த 4 ஆரோவையும் ஒரு சர்க்கிள் மூலமாக கனெக்ட் பண்ணி பாருங்க. நார்த் ஹெமிஸ்பியரில் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கிடைக்கும். அதனால தான் நார்த் ஹெமிஸ்பியர் சைடில் உருவாகும் புயலின் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். அதனால் இந்தியாவில் உருவாகும் புயல் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். புயல் பெரிய மாசாக இருக்கும் அட்மாஸ்பியரில், அதாவது வளிமண்டலத்தில் நடக்கக்கூடியது. அதனால் புயல் உருவாக கோரியாலிஸ் எஃபெக்ட் தான் காரணம். புயல் பற்றி நாம் தனியாக ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நார்த் ஹெமிஸ்பியரில் வாட்டர் ரொட்டேஷன் எந்த டைரக்ஷனில் இருந்துச்சுன்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோரியாலிஸ் எஃபெக்ட்டுக்கும் வாட்டரின் ரொட்டேஷனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு. அது மட்டும் இல்லை, வானத்தில் பறக்கும் பொருளுக்கும் சர்ஃபேஸில் இருக்கும் பொருளுக்கும் இடையில இயக்க வேறுபாடு இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது சர்ஃபேஸில் இருக்கும் வாட்டரின் ரொட்டேஷனும் வானத்தில் பறக்கும் பொருளின் ரொட்டேஷனும் எதிரெதிர் திசையில் இருக்கும். சவுத் ஹெமிஸ்பியர்லையும் சேம் ப்ராசஸ் தான். 0 லேட்டிடியூட் லைனில் இருந்து சவுத் சைடில் இருக்கும் டார்கெட்டை ஷூட் பண்ணும்போது ஸ்பீடு வேரியேஷன் இருக்கும். அதனால் புல்லட் கிழக்கு திசையில் மிஸ் ஆகும். எல்லாமே நார்த் ஹெமிஸ்பியரின் சேம் ப்ராசஸ் தான். சவுத் ஹெமிஸ்பியரில் புல்லட் மிஸ் ஆகும் இந்த 4 ஆரோவையும் ஒரு சர்க்கிளில் கனெக்ட் பண்ணி பாருங்க, கிளாக் வைஸ் ரொட்டேஷன் கிடைக்கும். அதனால் சவுத் ஹெமிஸ்பியரில் உருவாகும் புயலின் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். அதனால் ஆஸ்திரேலியாவில் உருவாகும் புயல் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இங்கேயும் புயலின் ரொட்டேஷனும் வாட்டரின் ரொட்டேஷனும் எதிரெதிர் திசையில் இருக்கும். நார்த் சைடுலையும் சவுத் சைடுலையும் புல்லட்டை ஷூட் பண்ணும்போது மிஸ் ஆகும் டைரக்ஷன் தான் இதில் இருக்குது பாருங்க. அடுத்ததா பால் த்ரோ எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கோரியாலிஸ் எஃபெக்டை செக் பண்ணி பார்க்கலாம். ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இது ரொட்டேட் ஆகாமல் இருக்கும்போது ஒருத்தர் பாலை இப்படி எதிர் திசையில் இருக்கிறவங்கள நோக்கி த்ரோ பண்ணும்போது பால் நேராக எதிர் திசையில் இருக்கிற ஆள்கிட்டயே போகும். இது நார்மலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக இந்த செட்டிங்கை கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும். இப்போ பாலை எதிர் திசையில் இருக்கிறவங்கள நோக்கி த்ரோ பண்ணும்போது பால் எதிர் திசையில் இருக்கிற ஆள்கிட்ட போகாது, பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிறவங்க கிட்ட போகும். எந்த டைரக்ஷனில் செட்டிங்ஸ் ரொட்டேட் ஆகுதோ அந்த சேம் ரொட்டேஷன் சைடில் இருக்கும் ஆள்கிட்ட தான் பால் போகும். பால் சென்டர் பாயிண்ட்டை கூட கிராஸ் பண்ணல பாருங்க, சென்டர் பாயிண்ட்ல இருந்து விலகி தான் போகுது. இப்போ செட்டிங்ஸின் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நடக்கும் ஆக்டிவிட்டியை பார்த்தாச்சு. அடுத்ததாக கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, பால் லெஃப்ட் சைடில் விலகி லெஃப்ட் சைடில் இருக்கும் ஆள்கிட்ட போகுது. அதனால் இந்த செட்டிங்ஸ் ரொட்டேட் ஆகும்போது பாலை எதிர் திசையில் இருக்கும் ஆளுக்கு த்ரோ பண்ணும்போது செட்டிங்ஸின் ரொட்டேட் ஆகும் டைரக்ஷனை பொறுத்து பால் சைடில் இருக்கும் ஆள்கிட்ட போகும். இதுவும் கோரியாலிஸ் எஃபெக்ட் தான். கன் ஷூட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கோரியாலிஸ் எஃபெக்ட் பூமியின் சுழற்சியினால் உருவாகுது. ஏன்னா கன் ஷூட்டிங் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஷூட்டிங். அது மட்டும் இல்லை, ஷூட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் பூமியின் மையப்புள்ளியை மையமாக வச்சு சுழலும் பூமியின் சர்ஃபேஸில் நடக்குது. ஆனால் இந்த ரொட்டேட்டிங் சேர் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்மால் டிஸ்டன்ஸில் நடக்கக்கூடியது. இங்கே கோரியாலிஸ் எஃபெக்ட் இந்த ரொட்டேட்டிங் சேர் மூலமாக உருவாகுது. இந்த சேர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எர்த்தின் ரொட்டேஷன் கோரியாலிஸ் எஃபெக்டை உருவாக்காது. ஏன்னா பால் த்ரோ பண்ணுற டிஸ்டன்ஸ் மிக குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இந்த ரொட்டேட்டிங் சேரின் மையப்புள்ளியை மையமாக வச்சு தான் கோரியாலிஸ் எஃபெக்ட் உருவாகுது. அதனால தான் பாலை நாம் த்ரோ பண்ணும்போது சரியான ஆள்கிட்ட போகலை. அப்போ டார்கெட்டை நாம் சரியாக ஷூட் பண்ணவே முடியாதான்னா அப்படிலாம் இல்லை, ஷூட் பண்ண முடியும். அதுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, நாம் டார்கெட்டை நேராக குறி வைக்காம பூமியின் சுழற்சியில் இருக்கும் வேறுபாடு மற்றும் நாம் எந்த டைரக்ஷனில் ஷூட் பண்ணுறோங்கிறத பொறுத்து டார்கெட்டில் இருந்து கொஞ்சம் விலக்கி குறி வச்சு ஷூட் பண்ணும்போது டார்கெட்டை நாம் சரியாக ஷூட் பண்ணலாம். இந்த மெத்தடை தான் மல்டி டார்கெட் ஷூட்டிங்கில் யூஸ் பண்ணினாங்க. 2வது ஆப்ஷன் என்னென்னா, புல்லட்டை ஷூட் பண்ணின அந்த செகண்டே புல்லட் டார்கெட்டை அடிக்கணும். அதாவது நாம் புல்லட்டை ஷூட் பண்ணின டைமும் புல்லட் டார்கெட்டை அடித்த டைமும் சேமாக இருக்கணும். இது பாசிபிளானு நீங்கள் தான் சொல்லணும். டைம் டிலே ஆகும்போது டார்கெட் மிஸ் ஆகும். இந்த டோட்டல் கோரியாலிஸ் எஃபெக்டும் 0 ஈக்குவேட்டர் லைனில் என்ன மாதிரியான ஒரு சுழற்சியை உருவாக்கும்னு நமக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனையும் கொடுக்கல. இந்த 0 ஈக்குவேட்டர் லைனை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, 0 ஈக்குவேட்டர் லைனில் கோரியாலிஸ் எஃபெக்ட் 0ன்னு சொல்லி முடிச்சிருவாங்க.
அதனால தான் வாட்டர் 0 லைனில் ரொட்டேட் ஆகலன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு கொரியாலிஸ் எஃபெக்ட்னா என்னன்னு தெரியும். கொரியாலிஸ் எஃபெக்ட்டுக்கும் வாட்டர் ரொட்டேஷனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு தெரியும். கொரியாலிஸுங்கிறது ஃபோர்ஸ் இல்லை, இது ஒரு ஆக்டிவிட்டி. ஆனால் சர்ஃபேஸில் நடக்கும் வாட்டர் ரொட்டேஷனுக்கு காரணம் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் என்னன்னு நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம்.